இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம பூந்தி கரண்டி வச்சுட்டு பூந்தி தேய்ச்சி கஷ்டப்பட தேவையில்லைங்க. நம்ம இன்னைக்கு பூந்தி பொரிக்காமலே இந்த லட்டு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதே கப்பில் 3/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒட்டுக்க சேர்க்க வேணாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க 3/4 கப் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாங்க. நம்ம பூந்தி கரண்டி வச்சு எண்ணெயில் பொரிக்கிறதில்ல, நம்ம அப்படியே டைரெக்டாக பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. 1 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்து வந்துடும். ஒரு பக்கம் பப்புள்ஸ் அடங்கினதும் இதை திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப பொன்னிறமாக வேக வச்சிடாதீங்க. இந்த மாவு வெந்து வந்தால் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பொன்னிறமாக வேக வச்சிட வேண்டாம். இந்த மாவு வெந்து வந்தால் போதும், நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற மாவை பொரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு 2 பக்கமும் வெந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இது ரொம்ப பொன்னிறமாக வேக வைக்காமல் இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம். எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆற வச்சுடுங்க. இது நல்லாவே ஆறிருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சிக்கலாங்க. அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் போட்டுட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இப்போ ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம பாகுபாதம் எதுவும் பார்க்க தேவையில்ல. இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம கையில் எடுத்துகிட்டு தொட்டு பார்க்கும்போது லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குங்க. அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே 2 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இதை நம்ம கையில் எடுத்து தொடும்போது இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணுங்க. இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்துட்ட அப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூந்தி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும். இந்தளவுக்கு நல்லா கெட்டியானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6-7 முந்திரியை சின்ன சின்னசாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரியை வறுக்க தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதும் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது ஃபஸ்ட்டில் சாஃப்டாக தாங்க இருக்கும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆறிடுச்சுன்னா இது நல்லா டைட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பூந்தி பொரிக்காமல் அந்த லட்டு செஞ்சுட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வச்சுடுங்க. இது நல்லா டைட் ஆகிடும். இந்த லட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த லட்டு நல்லா செட் ஆயிருக்கு. முன்ன சாஃப்ட்டா இருந்தது. இப்போ பாருங்கள், இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த லட்டை நம்ம பூந்தி பொரிச்சு கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.